Vertical partitioning advantage disadvantage. First vertical partitioning என்னன்னா டேட்டா வேர்ஹவுஸ்ல வந்து டேபிளை வந்து வெர்டிக்கலா டிவைட் பண்றது பேஸ்ட் ஆன் காலம்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை பொறுத்து வெர்டிக்கலா டிவைட் பண்றது. இது என்ன பண்ணும்னா காலம்ஸை வந்து மல்டிபிள் ஸ்மாலர் டேபிள்ஸா சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி எல்லா சப்செட்டுமே ஒரிஜினல் காலம்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கோம். பார்ட்டிஷன் டெக்னிக்ஸ்னால செவரல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. queryயோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இதால டேட்டாஸை ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியுது. டேட்டா மேனேஜ்மெண்ட் சிம்பிளிஃபைடாக இருக்கு. ஃபார் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங் கன்சிடர் a customer dimension table with the following columns. இந்த காலம்ஸ்லாம் இருக்கு. இந்த வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங்ல நம்ம டேபிளை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் 2 ஸ்மாலர் டேபிள்ஸாக பேஸ்ட் ஆன் த காலம். இப்போ இந்த காலம் வந்து நம்ம 2 ஸ்மாலர் டேபிள்ஸாக பண்ண போகிறோம். இதனால வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங். வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங்னா என்ன, நம்ம வந்து டேட்டாஸை வந்து வெர்டிக்கலாக டிவைட் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணினா காலம் நேம் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், காலம்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்போ வந்து என்னென்னா கஸ்டமர் ஐடின்றது இங்கே என்னது ஃபாரின் கீ. அப்போ கஸ்டமர் ஐடி நேம் ஏஜ் ஜெண்டரையும் கஸ்டமர் ஐடி அட்ரஸ் சிட்டி ஸ்டேட் அந்த மாதிரி 2 ஸ்மாலர் டேபிள்ஸாக நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம். ஓகேவா? In vertical partitioning, the table can be divided into 2 smaller tables based on the column subset. Customer info table வந்து customer ID, name, age, gender வச்சிருக்கோம். Customer location table வந்து customer ID, address, city, state வச்சிருக்கோம். Each partitioning focus on specific subset of columns, also efficient storage and retrieval of data. இப்போ there are 2 types of vertical partitioningலே 2 types இருக்கு. ஒன்று வந்து row splitting, இன்னொன்று வந்து normalization. ஓகேவா? இதை பற்றி நம்ம ஒரு கொஷினே பார்ப்போம். அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்டிக்கல் வந்து query performance இம்ப்ரூவ் பண்ணும், டேட்டாஸ் எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணும், கம்ப்ரெஷன் என்ஹான்ஸ் பண்ணும், டேட்டா மேனேஜ்மெண்ட் சிம்பிளிஃபை, எனேபிள்ஸ் என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, flexibility in data loading and ETL process, better performance in joins and aggregation. The disadvantage என்னன்னா காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும், லிமிட்டட் query தான் ஃப்ளெக்சிபிலிட்டி தரும், பொட்டன்ஷியல் ஃபார் டேட்டா ஸ்கியூ, டேட்டா இன்டெகிரிட்டி சேலஞ்சாக இருக்கும், மெட்டா டேட்டா வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இன்க்ரீஸ் பண்ண, ETL ப்ராசஸில் வந்து இது இம்பேக்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங்.